அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் முடிவதற்குள் தங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக கன்னிராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைந்துள்ளன. அதிலும் குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் மிக சிறப்பான மாற்றம் ஏற்படுகிறது. ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி 26ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடைபெறக்கூடிய இந்த வேளையில் ராகு சப்தமத்தில் இருந்து யோகஸ்தானத்திற்குள் நுழைகிறார். அதேபோன்று மோட்சக்காரகரான கேது ஜென்மத்தை விட்டு விலகி விரயத்தில் நுழைகிறாருங்க. இரு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது உறுதியாகவே அமோகமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. பாம்புவின் தலைப்பகுதி வால் பகுதியை கொண்ட ராகு கேதுவில் ஏற்படக்கூடிய பெயர்ச்சி கன்னிராசிக்காரர்களுக்கு நிதானத்துடன் அனைத்து வகையான பணிகளையும் மேற்கொண்டு பிரம்மாண்டமான வெற்றி பெறுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றி கொடுக்கிறது. எதை செய்தாலும் யோசித்து சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பை கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தில் முதல் இந்த மாதத்தின் துவக்கத்திலும் 10ஆம் தேதி முதல் சப்தமத்தில் நீச்சம் பெற்று வலம் வருகிறார். இறுதியில் அஷ்டமத்தில் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியான புதன் சற்று சாதகமற்ற அமைப்பில் தான் வலம் வருகிறார். எனவே இந்த மாதத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் சில நேரங்களில் வீண் விரய செலவுகள் என்று தெரிந்தும் அவற்றை தவிர்க்க முடியாது. பல்வேறு வகையில சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கக்கூடிய முயற்சியில் சேமிப்புகள் சற்று விரயங்களாக மாறுவதற்கான சூழல் உள்ளது என்பதை ராசியின் அதிபதியும் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார். எனவே இது போன்ற விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருங்க. இறுதியில் அஷ்டமத்தில் நுழைகிறார். அங்கு சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் சப்தமத்தில் வலம் வந்தாலும் 14ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமத்தில் நுழைந்து உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் உஷ்ண கிரகமாக இருக்கிறாருங்க. எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான விளைச்சல்களும் சிரமங்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அஷ்டமத்தில் இருப்பதால் ஏற்படும். எனவே இந்த தருணத்துல உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை. அலைச்சல் அதிகரிக்கலாம். எனவே திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ளுங்கள். ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருப்பதால் அவர் உச்சம் பெறுவதால் உறுதியாகவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் தங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. பல்வேறு வகையில நெருக்கடி சிரமம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்களை உறுதியாகவே தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரன் உச்சம் பெற்று மிக வலுவாக சப்தமத்தில் வக்ரகதியில் வலம் வந்த நிலையில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். எனவே சுக்கிரனின் அமைப்பால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் தன மற்றும் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் கன்னிராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியம் அனைத்தும் நினைத்த மாத்திரத்திலே செய்து முடிக்கக்கூடிய வலுவான ஆற்றல் உண்டு. இந்த தருணத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் யோகம் நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று ஆலய வழிபாடு மேற்கொள்வதற்கான யோகமும் உண்டு. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை விலக்கி நன்மை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உள்ளது என்பதை சுக்கிரன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அதே போன்று சந்திரன் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் சந்திரன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். எனவே 12 இடங்களில்
மாறி வலம் வரும்போது உச்சம் பெறும்போது குருவுடன் இணைகிறார். குருவுடன் இணைவதால் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்பை பாக்கியஸ்தானத்தில் இணையக்கூடிய குருவுடன் பல மடங்கு குரு சந்திர யோகத்தால் வலுவுள்ளதாக மாற்றி கொடுக்க போகிறார். தொட்ட காரியம் அனைத்திலும் எளிதில் வெற்றி கிடைக்கும் என்பதை சந்திரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய நவகிரகங்களிலே தலைவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் 9 வலம் வரப்போகிறார். இந்த மாதத்திற்கு பிறகு கர்மத்தில் நுழைகிறார். கர்மத்தை ஒப்பிடுகையில் பாக்கியஸ்தானம் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது. எனவே அந்த இடத்தில் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவான நன்மை உண்டு. குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகளும் சிரமங்களும் உறுதியாகவே விலகும். 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் பல்வேறு வகையான தோஷங்கள் நீங்கி இந்த மாதத்தில் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். புதிதாக வீடு வாங்குவதற்கான யோகம் உண்டு. சொந்த வீடு அமைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரியங்களை நிறைவாக செய்து முடிக்க முடியும். புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று சொல்லப்பட்ட சூழலில் நிச்சயமாக கடன் வாங்க வேண்டிய சூழலை உருவாக்கி விட மாட்டாருங்க. இந்த வேளையில் பாக்கியத்தில் இருப்பதால் பல வகையில பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளை நிறைவாக கன்னிராசிக்காரர்களுக்கு குரு ஏற்படுத்தி கொடுப்பார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது திருக்கணிதத்தின்படி சப்தமத்தில் சனி அமர்ந்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஆட்சி பலம் பெற்று யோகஸ்தானத்தில் தான் இருக்கிறார். எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் கண்டச்சனியால் ஏற்படாது. இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்களை உறுதியாக விலக்கி நன்மையையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடு பாருங்க. ஏனென்றால் சனி தனது பார்வையில் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி திருக்கணிதத்தின்படி கண்டச்சனியாக அமர்ந்தாலும் கூட இந்த வேளையில் பெரிய அளவிலான நெருக்கடிகள் ஏற்படாது. ஏதோ ஒரு வகையில் இருந்து வந்த சிரமங்களை உறுதியாக நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில்துறை, வியாபாரத்துறை, கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்து வகையான பணிகளிலும் அரசாங்க அனுகூலமான நல்ல வாய்ப்புகள் உண்டு. நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் புகழ் பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் புகழின் உச்சிக்கே செல்லக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் கர்மஸ்தானத்திலும் 7ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்திலும் வலுவாக அமரப்போகிறார். ஏற்கனவே நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக இந்த தருணத்தில் அமருவதால் இந்த தருணத்தில் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் விலகும். முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் உறுதியாக விலகும். இந்த தருணத்தில் அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதோடு ஆடை ஆபரண சேர்க்கையும் புதிதாக இந்த தருணத்தில் தங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே செவ்வாயின் அமைப்பு காரணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் விலகி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்படி நவகிரக நிலைகளும் பல்வேறு வகையான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் முதன்மையான மாற்றத்தை ராகு கேது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உருவாக்கி கொடுக்கிறது. ராகு கேதுவின் பெயர்ச்சி ஏற்படக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய சர்ப்பதோஷம் நீக்கக்கூடிய ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய பல சங்கடங்கள் தீர்ந்து வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் பல்வேறு வகையில உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு கேது மட்டுமல்ல பல கிரகநிலைகள் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.